ஸ்டெப் இல்லையா இதில் ஏறி போனால் தான் புழல் ஏரியை பார்க்க முடியுமா? செருப்பு போட்டுட்டு ஏற முடியுமா? ஏற முடியுதா? அப்பா ஏய் ஏய் இதில் ஏறி போனால் புழல் ஏரியை பார்க்கலாம், வீடியோ எடுக்கலாம். ஆமாம். ஐயோ, பழனி மலையில் ரோப் காரில் ஏறுற மாதிரி இருக்க. ஆமாம். அப்பா கால் வலிச்சிருது. சரி தாண்டிடுவோமா? கடல் மாதிரி இருக்கா என்ன? செம்பரம்பாக்கம் ஏரி மாதிரியே பெருசா இருக்கு. யாரோ வந்திருக்காங்கப்பா பைக்ல. ஐயோ குளிக்கிறாங்கப்பா, இறங்கி குளிக்கிறாங்க, மீன் பிடிக்கிறாங்க. இறங்கி போய் பார்க்கலாம். அப்பா கடல் மாதிரி இருக்கு, சத்தம் சூப்பரா இருக்கு. சலக்கு போலக்கு சத்தம். ஏமா அதெல்லாம் அம்பத்தூர்னு நினைக்கிறேன்ல. அம்பத்தூர், இந்த பக்கம் ரெடில்ஸ் போல. அப்பா அங்கே ஒரு காடு மாதிரி இருக்கு, அது என்ன தெரியும், அண்டவலப்படி ஏரியா போல. ஓகே, மீன் பிடிக்கிறாங்க. நானும் நிறைய மீன் பிடிப்பேன் உங்கள் ஊரில். ஆமாம், 4 மணி நேரத்தில் எவ்வளோ மீன் தெரியுமா பிடிச்சேன்? 2 மஞ்சள் பை நிறையா பிடிச்சேன். ஒரு 3 மணி நேரம் தான் இருக்கும். போட்டோன்னே மாட்டிக்கும். இந்த மாதிரி ஆடாது. அந்த லொக்கேஷன் எப்படின்னா, வடிஞ்சு தண்ணி வெளியே இருந்து தெரியுமா பெருசா, அந்த இடம். அதனால அந்த இடத்துல வடிகிற இடத்துல எதிர் நீச்சல் அடிச்சு வரும். கிட்டத்தட்ட ஒரு 120 மீன் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை வந்து கிளீன் பண்ணி நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு, சமைச்சு சாப்பிடலாம். இதுன்னு நினைக்கிறேன். என்ன மீன் அது? வெள்ளையாக இருந்துச்சு அப்போலாம். கெண்டை இல்லை, கொஞ்சம் லைட் கலராக தான் இருக்கும். அது என்ன மீனாக இருக்கும்? இது ஜிலேபியெல்லாம் கருப்பாலாம் இருக்கும்ல, வெள்ளையாக இருக்கும் அது கொஞ்சம். என்ன மீன்? இந்த சங்கராக இருக்கும், சங்கரா சின்ன சங்கராவாக இருக்கும். ரெட் கலரில் ஒயிட் கலரில் தான் இருக்கும். கெண்டை மீன் வந்து சின்னதாக அகலமாக பட்டையாக இருக்காதே, இருக்குமா? சரி, ஏதோ ஒன்று அதுவாக தான் இருக்கும். ஏரியில் அதானே இருக்கும்ல, நாமக்கல் ஈரோடு சைட்லலாம் அதான். இங்கேயா? ஒன்று கூட பிடிச்ச மாதிரி தெரியலையா? பிடிச்சிருக்காராம்பா, கொஞ்சம் கீழே இறங்கி பார்த்துட்டு போகலாவா? அங்கே போகிற இந்த வலையை போட்டு பிடிச்சிருக்காருப்பா. மண்புழு வச்சிருக்கீங்க. இது ஜிலேபி 2-3 பிடிச்சிருக்கீங்க போல. பல் சொத்தையா? பல் கெண்டையா? பன் சொட்டை. தூக்கி காமிங்க, பன் சொட்டை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓ, இது நீல மீன் பன் சொட்டையா இல்லை மேலே எடுக்கிறீங்களா? ஓ, இது உயிரோட இருக்கணுன்றதுக்காக அப்படி வச்சிருக்காப்புல. செத்துருவோம் கொஞ்ச நேரத்தில். இது ஜிலேபி, இது உழுவை, இது வந்து அந்த அதுலேயே ஜிலேபியிலே கலர். ஓ, இது என்னது? இது அதான் பன் சொட்டை. பன் சொட்டையா? ஜிலேபி எது? இது ஜிலேபி. ஓஹோ, பன் சொட்டை. இதோ பார்த்துங்க, பன் சொட்டை. இது பன் சொட்டை. இது நீளமாக இருக்குது என்னது? உழுவை மீன். நீளமாக இருக்குது உழுவை மீன். இது பன் சொட்டை. அது வால் சொட்டையா வரும் அந்த இடத்துல. அப்படியா? பேர் என்னன்னா இது ரெட் கலர். அது ரெட் ஜிலேபி. நல்லா இருக்கு. ஒரு வீட்டுக்கு தேவையானது ஆயிடுச்சு. 2 பேர் சாப்பிடுறாங்க. ஆமா. இல்லை எதுவும் சொல்ல மாட்டாங்களா இங்கே வந்து பிடிச்சா? அப்போ நம்மளும் வந்துடலாம். நல்ல ஒரு ஹேபிட்டாக இருக்கும்.
வந்துடுறோம் அடுத்த வாரம். தூண்டில் எங்கே கிடைக்கும்? இங்கே பக்கத்தில் இருக்க கடையில் கிடைக்குமா? இங்கே வந்து தான் வாங்கணும். ஆ ஆ மண்புழு வேணும்ல, அதையும் போய் எங்கே போய் தோண்டி எடுக்க அது? ஆ ஆ ஏன் ரெண்டு தூண்டில் போட்டுக்க, எப்படி 2 சிக்கணுமா? 2 கூட சிக்கும். ஆ எங்க நீங்கள் எத்தனை பிடிச்சிருக்கீங்க காமிங்க. அதே தானே? சரி கீழே போட்டுக்க, உயிரோடையாவது இருக்கணும் கொஞ்ச நேரம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை? உழுவ மீனெல்லாம் பார்க்க அப்படியே லட்டு மாதிரி இருக்கு இப்போவே. ஆ இது என்ன இடம் இது ஆக்சுவலி இந்த மேடு? ஆ ஆமாம் ஆமாம். ஆ இது வேலை இது கரெக்டாக இது மூழ்கிச்சுன்னா அதுவும் மூழ்கிடும் போல. அளவுக்கு தான் சார், ஒரு அளவு வச்சுருப்பாங்க. ம் இந்த இடத்துல இறங்கி நம்ம வச்சு கால் வலிக்கி விட்டுறோம். பிசி 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 பயங்கரமாக. எங்க அதுலையா? ஓ ஆ இப்போ இதில் குதிச்சோம்னா நீச்சல் தெரிஞ்சால் ஒன்றும் ஆகாதுல்ல? முதல்ல எல்லாம் ஒன்றும் இருக்காதுல்ல? ஆ என்ன தான் இருக்கும் ஆபத்தானது? தண்ணி பாம்பு இருக்கும். தண்ணி பாம்பு கடிக்குமா? கடிச்சாலும் ஒன்றும் கிடையாது. வேணாம் விடு, ரொம்ப பச்சையாக இருக்குது. இறங்கி என்ன பண்ண போகிறோம்? ஏதாவது குளிச்சாலும் ஒன்று குளிச்சா மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். சோப்பு போட்டு குளிச்சுட்டோம்னு வச்சுக்கோ, நல்லா தான் இருக்கும். கடலில் குளிக்கிறத விட நல்லா இருக்கும். ஆமாம். இப்போ காலெல்லாம் சுடுது, கொஞ்சம் இறங்கி காலை நினைக்கலான்னா முடியாது. வா போகலாம். ஓ இங்கே இறங்கலாமா? வாவ் இல்லை செப்பலா அவுத்துருங்க. அப்படியா? மேலே வச்சிருக்கேன். ஒழுக்கம் சார் போங்க. அப்படியா? சரி சரி முடி. கொஞ்சம் கிரிப்பாக பிடிச்சிங்க. ஃபோன் கொடுத்துருங்க. அப்படி இருக்கட்டும் இரு, வீடியோ எடுத்துட்டு இருக்காங்களா? இங்கே நின்னால என்ன போட்டு பிடிச்சிங்க. இல்லை இங்கேயே வருது. எதுக்கு காற்று அடிக்குதா அவ்வளோ தூரம்? அதில் காலை வச்சு கண்டிப்பாக வழுக்கும். இல்லை ஒவ்வொரு காலம் வேணாம் நான் வைக்கவே இல்லை. காற்று அடிக்கலன்னா மீன் மாட்டாமல் இருக்கவே இருக்காது. எத்தனை போகலாம் மீன் எப்படி பார்த்தாலும் ஒரு 10 கிலோ கிட்ட பிடிச்சின்னு போகலாம். ஓகே ஓகே. திறமை தான். நீ எவ்வளோ நேரமாக பிடிச்சிட்டுக்க? நாங்கள் இப்போ வந்து ஒரு 2 மணி நேரம். ஓகே. நல்லா நனைஞ்சிருச்சியா கால்? இப்போ தண்ணி வச்சிருக்காரு நம்ம பேக்கில் இருக்கு. வா போகிக்கலாம். குழல் ஏரியில் கால் பதிவு. இது என்ன கீரை இது தம்பி? இது என்ன கீரை தெரியுதா? இது என்ன கீரை? கீரை இல்லை, இது மாதுளம்பழம் செடி மாதிரி இருக்கு இல்லையா? மாதுளம்பழம் யாரும் சாப்பிடுங்க. ஆமா இது வேற மாதிரி 3 இலையா விடுது. சரி ஓகே போலாம். இதே மாதிரி ரோடு தான் இருக்கும். செம்பரம்பாக்கம்லையும் இதே மாதிரி ரோடு தான் இருக்கும். இதுதான் பலாமரம். பலாமரம் எங்கே இருக்கு? பலாக்காய் இங்கே இருக்கு. பழுக்கல, எல்லாம் பழுத்துருச்சா?